கொடுங்க. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வர இருக்குங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் காலமும் நெருங்கிவிட்டது, நகைக்கடன் தள்ளுபடியும் அறிவிப்பு வந்துவிட்டது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரு மக்கள் மத்தியிலையுமே ஒரு ஆர்வம் இருக்குது. தமிழகத்தில் அடுத்த 2 மாதத்தில் தேர்தல் நடைபெற இருக்குங்க. கூட்டுறவு வங்கிகளை மக்கள் கடன் வாங்க ஆர்வத்தை காட்டிட்டு வராங்க. தமிழகம் முழுவதும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மக்கள் கடன் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஆர்வம், எதுக்காக இந்த மக்கள் இவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறப்ப தான் தெரியுது. தமிழ்நாட்டில் 22,500க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. இந்த சங்கங்களின் கீழ் 4,474 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளும் 23க்கும் மேற்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் 1,454க்கும் மேற்பட்ட நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன், நகைக்கடன், சுய உதவி குழு கடன், மாற்றுத்திறனாளி கடன் உட்பட பல்வேறு வகையிலான கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன், முக்கியமாக நகைக்கடனை பார்த்திங்கன்னா தமிழக அரசு அதிக அளவில் உடனடியாக எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நகைக்கடனை தமிழக அரசு அனைவருக்குமே வழங்கிட்டு வராங்க. இது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஸோ எல்லாருமே நகைக்கடனை உடனே வாங்கணும் அப்படின்னா, இந்த நகை 1 பவுன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 70%, ஸோ கிட்டத்தட்ட 5 சவரன்லாம் 3 சவரனுக்கு உள்ளாமல் நீங்கள் நகைக்கடனை உடனடியாக நீங்கள் வாங்கிக்கலாங்க உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில். ஸோ கூட்டுறவு வங்கிகளை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மினிமம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் நகைக்கடன்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். எந்த விதமான கேரண்டியும் கிடையாமல், எதுவுமே கிடையாமல் உடனே இந்த நகைக்கடனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் மக்களே. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் காலத்தில் இந்த இறுதிக்கட்ட அறிவிப்பு இந்த மாற்றுத்திறனாளி, கால்நடை வளர்ப்பு, பயிர், நகை உள்ளிட்ட பிரிவுகளில் கடன்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைத்து விட்டால் 7% வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மற்ற கடன்களுக்கான வட்டி 9% அளவில் தொடரும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அடுத்த 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்குது. இது எல்லாமே நெருங்கி வர டைமில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லா எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி தள்ளுபடியை நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, நமக்கு 100% தள்ளுபடி அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க மக்களே. ஸோ ஆட்சிக்கு கண்டிப்பாக வந்த உடனே இதை நிறைவேற்ற போகிறாங்க. ஆல்ரெடி 2021 திமுக அரசு நிறைவேற்றியது போலவே இந்த டைமும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றம் உறுதி. ஸோ கிட்டத்தட்ட 83,000 கோடி பார்த்திங்கன்னா தற்சமயம் நகை கடன்கள் அதிகரித்துள்ளது. இது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற நகைக்கடை கடைகளில் உங்களுடைய நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் பதிவிடுறோம். யாரோ ஒருத்தருக்காவது பார்த்திங்கன்னா நகைக்கடனை உடனடியாக வாங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தகவல் அடிப்படையில் கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வருது 6%